ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 கப் சின்ன வெங்காயம் 7-8 பல் பூண்டு 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இது கூடவே 1/4 ஸ்பூன் கசகசா சீரகம் இது கூட பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட 3 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதோட கலர் நல்லா மாறி வர அளவுக்கு வதக்கி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை 4 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கொதிச்சு திக்கானோடனே இது கூட வேக வைக்காத முட்டை இருக்குங்களா அதையும் நல்லா உடச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ உடச்சி விட்ட முட்டை மட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை நல்லா லைட்டாக கட் பண்ணி போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு திக்கானோடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிங்கன்னா சூப்பரான முட்டை